ஒரு கதை சொல்லலாமா? இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு கதையோட தலைப்பு அன்பாயிருங்கள். மனிதன் எப்படி வாழ வேண்டும்? ஒரு பெரியவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன பதில், மனதிற்கு இதமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிக்க மதிக்க வேண்டும். அது உயர்ந்த பண்பாடு. அடுத்தவர்களோட உணர்வுகளை நம்ம மதிக்கணும். அவன் அழறான் அப்படின்னா நம்ம அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஆறுதலாக இருக்கணும். அந்த மாதிரி மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து நடக்குது மதிக்க வேண்டுதல் உயர்ந்த பண்பாடு. நம்மால் அடுத்தவர்களின் உணர்வுகள் காயப்பட்டு விடவே கூடாது. ஒரு அடுத்தவர்கள் காயப்படுற மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சுவாச காற்று கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். இதை சொன்னது யார் தெரியுமா? நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் அவருடைய பண்பாடு எப்படின்னா, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவர் சொல்கிறாரு, நம்முடைய சுவாச காற்று கூட அடுத்தவருக்கு இடையூறு தந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு தடவை சொன்னாராம், பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு நமாஸ் செய்வதற்கு போகாதீர்கள், அதாவது பள்ளிவாசலுக்கு போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு சொல்ற, என்ன காரணம் அப்படின்னா, அந்த பூண்டு சாப்பிட்டுட்டு இருக்கவர் லைனில் போய் அந்த பள்ளிவாசலுக்கு லைனில் போயிட்டு இருக்கும்போது, தொழுகை வரிசையிலே போய் கொண்டிருக்கும்போது சில பேருக்கு அந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அந்த இடையூறு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சில பேருக்கு அந்த பூண்டு நிற்கிறவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். அதன் காரணமாக அவரால் தொழுகையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். நம்மிடம் இருக்கிற வாசனை மட்டும் இல்லை, நம்முடைய முக பாவனை கூட அடுத்தவர்களை பாதிக்காத மாதிரி இருக்கணும்னு ஒரு பாடத்தையும் அவர் கற்று தந்திருக்கிறார். அதாவது அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் அவர் கற்று தந்திருக்கிறார். அது என்ன கதைன்னா, எப்பவுமே நபிகள் நாயகம் தமது தோழர்களுடன் நம்ம பேசிக்கொண்டிருந்தார். எப்பவுமே எது வந்தாலும் பகிர்ந்து உண்ணுவார். தோழர்களோட எப்பவுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெண்மணி ஒரு தட்டு நிறைய திராட்சை பழத்தோட ஐயா, இது என்னோட தோட்டத்தில் காய்த்தது. எனக்கு நாங்கள்லாம் இதை சாப்பிடவே இல்லை. எனக்கு முதல்ல அதை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஐயா, நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறான் அந்த வயதான பெண்மணி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தட்டை வாங்கிக்கிறார். ரொம்ப ஆசையாக அன்பாக கொடுக்குறத இவரும் ஆசையாக வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அதை பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார். பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவருடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னடா எப்பவுமே பகிர்ந்து இன்னும் சாப்பிட்றவர், இப்போ அவர் மட்டும் நல்லா எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு, அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. நிறைய ஃபுல் பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்போ அவரோட நண்பர்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரே, எப்போவுமே பகிர்ந்து உண்டு தானே பழக்கம் நபிகள் நாயகத்துக்கு, இப்படி சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தட்டை வாங்கிட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படி சொல்லி கொடுத்துறாரு. அந்த பாட்டி தட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இவர் நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு, நண்பர்களே, நான் அந்த பழத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்கலனா, இந்த பழம் ரொம்ப புளிச்சிருந்தது. நான் அது என்னோட உணர்ச்சிகளை காட்டாமல் நான் சாப்பிட்டேன். பட் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், நீங்கள் இப்படின்னு ஏதாவது பண்ணுவீங்க, அது தெரிஞ்சிடும், அந்த அம்மாவோட மனது புண்படும். அதனால் நான் அதை உங்களுக்கு தரல, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறார். ஸோ தன்னுடைய முகபாவங்கள் கூட அடுத்தவர்களை பாதிக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பவர் நபிகள் நாயகம். நம்முடைய முகம் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்பது அவர் கருத்து. பெரியவர்களில் பல பேர் வழிகாட்டுபவர்கள் தான், சில பேர் தான் வாழ்ந்து காட்டுபவர்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர் தான் நபிகள் நாயகம். இந்த நபிகள் நாயகம் கிட்ட ரொம்ப நாள் பணியாளராக இருந்தார் அனஸ் ரலி என்பவர். அனஸ் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட நபிகள் நாயகம் என்னை கடிந்து கொண்டதே இல்லை. ஒரு முறை கூட. இப்படி நீங்க சொல்ல மாட்டாராமா நபிகள் நாயகம். அந்த மாதிரியான கேரக்டராமா. அந்த பணியாளர்கள் நபிகள் நாயகம் அவர்களை மிகவும் அருகில் இருந்து கவனித்து கொண்டவர். நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்தவர்களை சந்திக்கும் போது, அவர்களுடன் பழகும் போது எப்படி நடந்து கொள்வார் என்பதை மிகவும் நெருங்கி நின்று பார்த்தவர்.
அவர் தெரிவித்திருக்கிற பல தகவல்கள் நம்ம மிகவும் சிந்தித்து பார்க்க வேண்டியவை. நபிகள் நாயகம் நம்ம சந்திக்க யார் வந்தாலும் சரி, அவர் பெரியவரா சிறியவரா என்று பார்க்க மாட்டார். முதலில் வணக்கத்தை இவரே சொல்லுவார். அது வந்து மிகப்பெரிய பண்பாடு. சலாம் சொல்ல முந்திக் கொள்ளுதல் என்பது ஒரு சிறந்த பண்பாடு. அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே ஒரு யாரா இருந்தாலும் வணக்கம் சொல்றது வந்து ஒரு மிக சிறந்த தலைமை பண்பாடுன்னு சொல்லுவாங்களாம் அத. பார்க்க வருகிறவர்கள் இவருடைய கைகளை பற்றி கொண்டால், அப்படி பற்றி கொண்ட கையை அவர்கள் விடுகிற வரை இவர் விடமாட்டாராம். அவர்களா விடுற வரைக்கும் இவர் அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாராமா. அவர்களா விட்டு போனா தான் இவர் எடுத்துப்பாராமா கை. அந்த ஒரு பண்பாடு அவர்கிட்ட இருந்திருக்கு. வருகிறவர்கள் இவர் காதில் ஏதாவது ரகசியமாக சொன்னால், அப்படியே காதை குடுத்துடுவாராமா. அப்படியே குடுத்துட்டு, அவங்க சொல்ற ரகசியம் முடியிற வரைக்கும் பொறுமையா காதை தாழ்த்தி பொறுமையா கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் பேசி முடிக்கிற வரையிலும் அப்படியே இருப்பாராமா. அதற்கு முன்பாக தமது காதை விலக்கிக் கொள்ள மாட்டார். விலக்கிக் கொள்ள மாட்டார். இவரோடு யாராவது பேசினால், பேசுகிறவர் முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார். அந்த முகத்தை அவர் அப்படியே இந்த பக்கமா இப்படி திருப்பினாதான் இவர் திருப்பிப்பார். அது வரைக்கும் இவர் அப்படியே தான் இருப்பாராம். அந்த மாதிரி இது. இன்னொரு முக்கியமான செய்தி, இவரோடு பேசிக்கொண்டிருக்கிறவனின் குரல் ஒலி எந்த அளவுக்கு ஒலிக்கிறதோ, அதே அளவு ஒலியில்தான் நபிகள் நாயகமும் பேசுவாராம். அதற்கு மேல அவர் குரல் ஒலி வர மாதிரி பார்த்துக்கொள்ளவே மாட்டாராம். அதே வாய்ஸ் மாடுலேஷன் தான் பேசுவாராம். குரல் உயர்த்தி பேசவே மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது இடைமறித்து கேட்டதே இல்லை. இடைமறித்து ஓ அப்படியா அப்படியா அப்படி சொல்றீங்களா அப்படிலாம் கூட கேட்க மாட்டாராம். அவர் பேச வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாராமா. பேசவே இப்போ எல்லாம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பாடுகள். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆமால ஆமா சொன்னாங்க கேட்டோம் ஆமாம்மா இருக்கு அப்படிலாம் சொல்லாம அப்படி கேட்பாராமோ. எவ்வளோ ஸ்வீட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பாடு. இவையெல்லாம் மனிதருக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பாடுகள். நபிகள் நாயகம் அவர்களோட 10 ஆண்டு கூட இருந்து பண்பாடுகளை கூர்மையாக கண்காணித்து இந்த தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அனஸ் அவர்கள். இந்த பண்பாடுகள் பரவுமானால் மனித குலம் எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் மாதிரி நம்ம எல்லாருமே நடந்துட்டோம்னா மனித குலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய மனிதனை நினைத்தால் வேதனையாக தான் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஒருத்தர் மனிதநேயத்தை பற்றி நீண்ட நேரம் பேசிக்கொண்டு விட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாராம். இப்படி ஒருத்தன் தெருவில் ஒரு கழுதையை போட்டு நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு மனிதன் மூடி வந்து அதை தடுத்து நிறுத்துறானமோ. இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் வந்து அவனுடைய சகோதரத்துவத்தை காட்டுகிறது. இதெல்லாம் பதிலா? இது ஜோக்கா? ஃபஸ்ட்டு அது வந்து எதிரே இருந்தவர் விழுந்து பதில் சொன்னால் சகோதர பாசத்தை அப்படின்ட்டு. இப்படி இல்லாமல் யாராவது ஜோக் அடிக்கலாம், பட் இப்படி இல்லாமல் ஜோக் அடிப்பாங்க. ஸோ பண்பாடு அப்படிங்கிறது அது நம்ம வந்து பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். நமக்குள்ளே அது ஊறணும். அது வந்து சில பெரியவர்கள் சொல்லிவிட்டு போனாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணியாவது நம்ம பண்ணணும். இதுதான் வந்து இன்னைக்கு கதையோட இது. அன்பாய் இருங்கள் அந்த கதையோட தலைப்பு. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பார்க்கவாது பாருங்கள். அட்லீஸ்ட் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் நானும்.